இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆத்யா, கண்ணு துற ஆத்யா. ஆதித்யா, ஆத்யா, ஆதித்யா, ஆதித்யா. அப்பாடா. அம்மா, நான் விளையாண்ட பால் ரூம்குள்ள போயிடுச்சுமா. அதை எடுக்க போனேன். அப்ப இவங்க தான் என்ன உள்ள வச்சு லாக் பண்ணாங்க. அடி பாவி. டேய், என்னடா சொல்ற? நான் இப்போ உன்னை உள்ள வச்சு லாக் பண்ண? நான் உன்னை பார்க்கவே இல்லையே. எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஆதி, நான் எதுவுமே பண்ணல. அவன் ஏன் இப்படி சொல்றான்னு எனக்கு தெரியல. ஆத்யா, கரெக்டா சொல்லணும். என்ன ஆச்சு? இவங்க தான் என்ன உள்ளே வச்சு பூட்டினாங்க. நான் கதவை திறங்கன்னு சத்தம் போட்டேன். ஆனா அவங்க கண்டுக்கவே இல்ல, போயிட்டாங்க. ஒரு சின்ன குழந்தைகிட்ட உன்னோட ஈகோவை காட்டியிருக்க. இது உனக்கே நல்லா இருக்கா? என்ன பேசுறாதி? இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நீ என்னையும் சந்தேகப்படுறியா? இங்க பாரு, நீ இந்த மாதிரி பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹர்ட்டா இருக்கு. நான் உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு கேள்வி எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சின்ன பையன் சொல்றதுக்காக இன்னொரு தடவை இந்த மாதிரி என்கிட்ட இந்த விஷயத்த கேட்காத. பாரு மித்ரா, நீ பொய் சொல்லலன்னு நீ மட்டும்தான் சொல்ற. ஆதித்யா நீ தான் அவனை ரூம்ல வச்சு போட்டுனேன்னு தெளிவா சொல்றான். திலகா ஆண்டியும் நீ ஆதித்யா பின்னாடி போனதை பார்த்தேன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போற? அப்ப அவங்க எல்லாருமே பொய் சொல்றாங்க, அப்படித்தானே? என்ன ஆதி, நான் சொல்றத நம்பாம திரும்ப திரும்ப என்னைய கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன்னா நீ சொல்ற பதில்ல எனக்கு திருப்தி இல்லைன்னு அர்த்தம். சொல்லு மித்ரா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஆதி, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு மித்ராவை எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு இப்படி ஏதோ குற்றவாளியை விசாரிக்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? மித்ரா பேசட்டும். சொல்லு மித்ரா. ஆமா ஆதி, நான் தான் பண்ண. கோபத்துல பண்ணிட்டேன், போதுமா? இப்போ எதுக்கு என்ன அடிச்சீங்க? ஆதி, அடி பாவி. இந்த மித்ரா என்ன இவ்வளவு கேவலமானவளா இருக்கா? ஐயோ, இப்ப நாம வேற சாட்சி சொல்லியிருக்கோம். நம்மள என்ன பண்ண போறாளோ தெரியலையே. ஈஸ்வரா, இவகிட்ட இருந்து நீ தான் என்ன காப்பாத்தணும். ஆதி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? இப்ப எதுக்கு மித்ராக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? மித்ரா பண்ணிருக்கிற விஷயம் சாதாரண விஷயம் இல்ல. ஒரு குழந்தையை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கா. ஆதித்யாவை பயமுறுத்ததுக்காக இப்படி பண்ணீங்களா? சூப்பருங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி உங்களால இப்படி பேச முடியுது? அதெல்லாம் இருக்கட்டும். ஆதித்யா உங்களுக்கு என்ன பண்ணா? உங்களுக்கு ஏதாவது கோவம் இருந்தா அந்த கோவத்தை நேரடியா என்கிட்ட காட்டுங்க. அதை விட்டுட்டு கொஞ்சம் கூட ஈவே இறக்கமே இல்லாம குழந்தைய இந்த மாதிரி பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? உங்க பிரச்சனையில தேவையில்லாம எங்களை இன்க்ளூட் பண்ணி குழந்தைய கஷ்டப்படுத்துற வேலையெல்லாம் இனிமே வச்சுக்காதீங்க. அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். உனக்கு அவதான் ரொம்ப முக்கியமா போயிட்டாளா? இந்த விஷயத்துல என்னால உன் பக்கம் நிக்க முடியாது மித்ரா. நீ பண்ணது மன்னிக்க கூடிய தப்பே கிடையாது. பாரதி, என்ன ஆதி? மித்ரா,
நீ செஞ்ச தப்புக்கு பாரதி கிட்ட மன்னிப்பு கேளு. மித்ரா கேளு. என்ன மன்னிச்சிரு பாரதி. இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல. நடக்கிற எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு நான் இந்த வீட்ல இருக்கிறது தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அப்போ எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீங்க இந்த வீட்டில் இருக்கீங்க, அப்படிதானே பாரதி? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க. உங்களை யாரும் இந்த வீட்டை விட்டு போக சொல்லி கேட்க போறதில்ல. இப்படி நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுக்கணும்னு நான் இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். எனக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் நடக்கிறப்போ நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா கேள்விக்கும் சரியான பதில் கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஆனால் நீங்கள் நினச்சா இப்போ இந்த நிமிஷம் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும். இப்போ கூட நீங்கள் என்கிட்ட உங்கள் ஹஸ்பண்டை பற்றி சொல்லிட மாட்டீங்களாங்கிற எதிர்பார்ப்பில் தான் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். பட் நீங்கள் எதுவும் சொல்கிற மாதிரியே தெரியல. முடிஞ்சு போன விஷயத்த நான் திரும்ப ஆரம்பிக்கணும்னு நினைக்கல. இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரியுது. இதுக்கு மேல நான் இந்த வீட்ல இருக்கிறது சரியா வராது. அதனால நான் இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறேன். ஏன் திடீர்னு உங்க முடிவை மாத்திக்கிறீங்க? நீங்க இந்த கல்யாணம் முடியிற வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருந்தாகணும். அதையும் மீறி நீங்க போகணும்னு நினைச்சா அது நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் பாரதி, இனிமே குழந்தைங்களுக்கு எந்த தப்பும் நடக்காது. அதுக்கு நான் கேரண்டி. அது எப்படி நீங்க அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும் பாரதி. ஆனா கண்டிப்பா குழந்தைங்களுக்கு எதுவும் நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன். உங்களுக்கு அந்த மித்ராவை பத்தி தெரியாதாதே, அதனால்தான் அவ கேட்ட மன்னிப்ப உண்மைன்னு நம்பி பேசிட்டு இருக்கீங்க. என்ன பாரதி, என்ன பதில் பேசலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லாதே. இப்ப கூட நீங்க மறைச்சிட்டு இருக்கிற ரகசியத்தை பத்தி என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? ஏன் பாரதி? சொன்னா என்ன ஆயிடும்? அப்படி உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் என்னதான் பிரச்சனை? இப்படி எந்த கேள்விக்கும் பதில் தெரியாம நான் உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். ஆனா நீங்க சொல்ல மாட்டீங்கல்ல? என்னால அப்படி விட முடியாது பாரதி. கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் சீக்கிரமா ஒரு முடிவு வரும். வர வைப்பேன். திரும்பவும் சொல்றேன், இது சரியா வராது. புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ்.